everyone, it's me Lord DRX. இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் மை டியர் தளபதி ஜோசப் விஜய் அண்ணா. உங்களை பற்றி இன்றைக்கி எல்லோரும் அதிகம் பேர் பேசுவாங்க. உங்கள் அருமை, உங்கள் பெருமை, நீங்கள் சாதிச்சது, நீங்கள் சிஎம்மாக இருக்கிறது எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. பட் நான் அதை பற்றி நான் பேச வரல. ஆஸ் அ இளைய தளபதி டு தளபதியாக எங்கள் அண்ணனா நீங்கள் எனக்கு இன்டெரக்டாக பண்ண விஷயங்களை பற்றிலாம் நான் பேச போகிறேன் இன்றைக்கி. இந்த ஸ்டோரி ரொம்ப பழைய ஸ்டோரிங்க. இது பார்த்தா நான் 2007 போகணும் ஆசைப்பட்றேன். 2007 எனக்கு 6 வயசு. அப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வரும்போது டிவி ஆன் பண்ணும்போது ஒரு பாட்டு, போக்கிரி பொங்கல் பாட்டு. அந்த பாட்டு முடிஞ்சோடனே டக்குனு ஒரு ப்ரோமோ வருது. வசந்த முல்லை போலை வசந்த ஆடமும் புறாவே. அந்த பாட்டு கேட்குறா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்புறம் இல்லாமல் அந்த படம் டிவியில் ஒரு டெலிகாஸ்ட்டு காமெடி எல்லாமே பார்க்குறேன். அதில் வடிவேல் சார் பண்ண, விஜய் பண்ண, முக்கியமாக என் தளபதி பண்ண அந்த டபுள் ஷர்ட்டு, அந்த துப்பாக்கியோட மேனரிசம், சும்மா அந்த போக்கிரி படத்தில் ஒரு சீனும் ஒரு டைலாக்கும் யார் அடித்தா பூமிக்கு முகம் தெரியுதோ அவன் தான் தமிழ், அந்த டைலாக்ல இருந்து அவரோட கட்சி மேனரிசம்மு, அந்த டபுள் ஷர்ட். ஒரு வாட்டி வீட்டில் ஆள் இல்லாமல் நான் டபுள் ஷர்ட் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி இது ஃபிலிம் காட்டிகிட்டு இருந்தேன். அதே இயரில் பார்த்தா சன் டிவியில் நம்ம கில்லி படம் போடும்போது யாராக அந்த மாதிரி செம்மையாக எல்லாமே பண்ணுறாரு, டான்ஸும் நல்லா ஆடுறாரு, காமெடி நல்லா பண்ணுறாரு. அப்புறம் ஒரு சினிமா ஆக்டராக அவரை நான் அட்மையர் பண்ண ஆரம்பிச்சு. எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக இருக்காது. நம்ம அப்போது அந்த டைம் நமக்கு அந்த சினிமா நாலேஜ் 6 வயசில் 7 வயசில் என்ன இருக்கும் சினிமா நாலேஜ். படத்தை பார்ப்போம், அந்த படத்தில் அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தா அதே மாதிரி நம்மளும் அந்த கேரக்டரை நம்ம இது பண்ணிப்போம். அப்படியே அடுத்த வருஷமும் வருது, வேட்டைக்காரன் படம் வருது. வேட்டைக்காரன் டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு அந்த டிவி ஆன் பண்ணோன்னே, நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடை போய் சேர மாட்டேன். அந்த பாட்டு கேட்டு சும்மா பை டியூஷனு, வீடு, கொய்யால வீடு எல்லாத்துலேயுமே பார்த்தா தளபதி தளபதி தான் அந்த தாட் மட்டும்தான். அப்புறம் நான் தளபதி நான் ஃபேனுப்பா. போகிரி படம் பார்க்கும்போது இவரை ரெகனைஸ் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஃபேன் ஆகிட்டேன். அந்த ரீவாச் பண்ணி அந்த வேட்டைக்காரன் ஒரு இதுவும் இந்த சன் பிக்சர்ஸோட அப்போ அந்த டைமில் படம் பண்ணாலே ப்ரோமோஸுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் அவங்க பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பயங்கர க்ரியேட்டிவிட்டியாக அப்போ இருப்பாங்க. அவங்க சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே யூனிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அது அந்த பாட்டுலாம் ஒரு பாட்டும் விஜய் ஆண்டனி அவர் பாட்டை கிளப்பியிருப்பார். இந்த மாதிரி ஒரு படமும் வரும்போது இதாகிடுச்சு. நான் அவர் மேலே வச்சுருந்த பாசம் எல்லாமே அதிகரிச்சுட்டே போயிருந்தது. அப்புறம் சுறா படம் வந்தது. அப்போ பார்த்தா நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் தளபதி படத்துக்கு எங்கள் வீட்டில் கூப்பிட்டு போவோம். இப்போ மோஸ்ட்டாக படத்துக்கே எனக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. எப்போ டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அப்போது, அப்படி இல்லைனா சிடி வாங்கி பார்க்குறான். அப்போ சுறா படம் 50,000 படம் நாங்கள் இதாகிடுச்சு. அப்போ ஐ திங்க் 1000 தான் சொல்லுங்கள். அந்த படத்தோட பாட்டும் டான்ஸும் காமெடியும் அடிச்சிக்கவே முடியாது. அதில் தளபதி போட்டு ஒரு மூவும் அவனாலே ஆட முடியாது. அந்த அளவுக்கு கிரேஸாக அவர் அந்த டேலி பண்ணுவார் பாருங்க. அந்த நான் அடித்தா ரெடி, என் பேச்சு சரவடி, சுற்றி நீ மறு, அந்த இதெல்லாம் உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்கு எப்படி தெரியல, சுறா எனக்குன்னே பொறுத்தவரை மை டாப் மோஸ்ட் ஃப்ரான்ச்சைஸில் அது இருக்குங்க. ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் பண்ண இது எல்லாமே. அது அப்படி என்னடா இது ஃப்ளாப்புன்னு அப்போது நான் சினிமாவை இது பண்ண ஆரம்பித்தேன். இந்த சன் டிவியில் கரெக்டாக டாப் 10 நியூஸ் சொல்லி போடுவாங்க. டெய்லியும் சண்டே 9 o'clock or 8 o'clock போடுவாங்க காலையில். அப்போ அதுக்காகவே சீக்கிரம் ஏஞ்சி சரி அவர் என்ன சொல்கிறாரு நியூஸ் இருக்குது அதை பார்ப்பேன். அதை பார்க்கும்போது நம்ம தலைவர் படம் வந்தபோது ரிவ்யூ என் தலைவன் படத்தோட இருக்குது. ஏன்னா அப்போ சினிமா செய்திகள் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. மிஞ்சி போனால் டிவியில் பார்க்குறது, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும். 1000 தான் சொல்லுங்கள். அந்த படத்தோட பாட்டும் டான்ஸும் காமெடியும் அடிச்சிக்கவே முடியாது. அதில் தளபதி போட்டு ஒரு மூவும் அவனாலே ஆட முடியாது. அந்த அளவுக்கு கிரேஸாக அவர் அந்த டேலி பண்ணுவார் பாருங்க. அந்த நான் அடித்தா ரெடி, என் பேச்சு சரவடி, சுற்றி நீ மறு, அந்த இதெல்லாம் உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்கு எப்படி தெரியல, சுறா எனக்குன்னே பொறுத்தவரை மை டாப் மோஸ்ட் ஃப்ரான்ச்சைஸில் அது இருக்குங்க. ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் பண்ண இது எல்லாமே. அது அப்படி என்னடா இது ஃப்ளாப்புன்னு அப்போது நான் சினிமாவை இது பண்ண ஆரம்பித்தேன். இந்த சன் டிவியில் கரெக்டாக டாப் 10 நியூஸ் சொல்லி போடுவாங்க. டெய்லியும் சண்டே 9 o'clock or 8 o'clock போடுவாங்க காலையில். அப்போ அதுக்காகவே சீக்கிரம் ஏஞ்சி சரி அவர் என்ன சொல்கிறாரு நியூஸ் இருக்குது அதை பார்ப்பேன். அதை பார்க்கும்போது நம்ம தலைவர் படம் வந்தபோது ரிவ்யூ என் தலைவன் படத்தோட இருக்குது. ஏன்னா அப்போ சினிமா செய்திகள் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது.
அப்படிலாம் சினிமா நியூஸே பார்க்க முடியாது. ஒன்று நாங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒன்று நியூஸ் பேப்பர் இல்லைனா நியூஸ் சேனல், இது ரெண்டு தவிர்த்து வேறு எதுலேயுமே சினிமா நியூஸ் நம்ம கெதர் பண்ண முடியாது. அப்புறம் வந்து பார்த்தா நண்பன் படம் ஒன்று வந்துரு. சும்மா ஸ்கூல் பஸ் ஃபுல்லாக நண்பன் நான் பார்த்துட்டேன் நீ பார்த்துட்டியா சொல்லி ஒரே வந்து ஒரு செம்ம வைப்பாக இருந்தது. அது உண்மையும் ஹார்ட்லில் பேட்லிடா சொல்லிடும் ஆலிஸ்வெல் அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. விஜய் முழுக்க முழுக்க எங்கள் தளபதியை வந்து ஒரு ஃபன் ஜோனில் நான் எப்படி சொல்கிறது, தளபதி படம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். பட் நியூ மூவிஸ் வந்து அது அந்த பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைக்கும் போது ஒரு நானே ஜெயித்த மாதிரி பார்த்தியா நானும் இது பண்ணிட்டேன் அந்த ஒரு தாட் வந்து எனக்கு ரொம்ப வர ஆரம்பிச்சிரு. அது அடுத்தது வந்து துப்பாக்கி சொல்லவா தேவை, ஜெகதீஷான் மிஷின் கூகுள் பண்ணி பட்ட அந்த பாட்டு வந்து பார்த்தா சார மாதிரியாக இருக்கும். ஒரு இதுவும் அப்போ வந்து காலரை தூக்கிட்டு தெரிஞ்சிருந்தோம். தளபதி ஃபேனடா வேற லெவல். அந்த ஸ்கூல் டைம் அப்படியே அந்த ஹைஸ்கூலில் போய் ஜம்ப் ஆகும்போது சும்மா தளபதி இட்டு ஒரு படமும் சொல்லி கில்லி மாதிரி டக்கு அடி. அப்புறம் எல்லா தளபதி ஃபிலிம்ஸும் ரேண்டம் வைஸ் சிடியை வாங்கி வச்சு பார்க்க கண்டினியூஸாக ஆரம்பிச்சிருந்தான். அதனால் எப்படி சொல்கிறது, ஸ்கூலில் சண்டை, டியூஷனில் சண்டை, வீட்டில் சண்டை, தளபதி படம் போட்டாலே போதும் வேறு எந்த சேனலும் பார்க்க விட மாட்டேன். சும்மா ஃபுல் ஃபோக்கஸ் தளபதி இந்த மாதிரி அந்த சீமான் சொல்கிற மாதிரி தளபதி ஃபுல்லாகவே தளபதி தான். அது வந்து ஒரு நாஸ்டாலிக் ஃபீல் சொல்கிறோட அது ஒரு எமோஷனாக இருந்துருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி பல பேருக்கு அது எமோஷனாக இருந்திருக்கும். அவர் சக்ஸஸ் நம்ம சக்ஸஸாக நினச்சி அது கொண்டாடுது. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் அது வர நான் தளபதி ஃபிலிமை நான் தேட்டருக்கு போய் பார்த்ததே இல்லை. நான் வந்து கரெக்டாக எனக்கு 15 வயசோ இல்லை 16 வயசோ பிகில் படத்தில் நான் ஃபஸ்ட் டைமே போனேன் தளபதி ஃபிலிம் பார்க்க. அந்த டைம் அந்த கப்பு முக்கியம் பிகில் சொல்கிறது எல்லாமே வந்து நாஸ்டாலஜிக் பீக்னு சொல்ல முடியும். எனக்கு அப்போதுலேருந்து நான் எல்லா தளபதி ஃபிலிமுக்கும் நான் தேட்டருக்கு போக ஆரம்பித்தேன். கொரோனா டைமில் மாஸ்டர் வந்த அப்போ கூட வெயிட் பண்ணி ஃபஸ்ட் டே 3rd ஷோ போனேன். டிக்கெட்டே கிடைக்கல. த ப்ரைஸ் வாஸ் ஹியூஜ் ஹை. நியர்லி 1000 ருபீஸ்க்கு அந்த டிக்கெட் நான் வாங்கி போனேன். கொரோனா டைம்லேயும் இந்த சீட் ஒன் சீட் 2 சீட் அப்படி தான் இது பண்ணாங்க. அந்த படம்லாம் இந்த வாத்தி ரைடு பாட்டு வரும்போது நானும் சேர்ந்த அண்ணன் ஃபேன்ஸோட ஃபேனாக ஒரு ரொம்ப எனக்கு பிடிச்சிதுங்க அதெல்லாம். அதுக்கு பிட்வீனில் வந்து பார்த்தா ஏகப்பட்ட படம் வந்துடு. முக்கியமாக தலைவா படம் வரும்போது அழுதுட்டேன் சொல்ல போனால். இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி திருட்டு விசி ரிலீஸ் பண்ணானுங்க. அந்த படம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கெட்டப்போ அந்த விஸ்வாப்பா ஸ்கூல்லாம் நல்லா இருந்துரு. கடைசியில் எதுவுமே இல்லாமல் வந்து அதிக ஃப்ளாப்ஸை நாங்கள் பார்த்தோம். தளபதி ஒரு ஃப்ளாப்னா எங்களுக்கும் ஒரு ஃப்ளாப் மாறுறான். பட் அதை நாங்கள் ஃப்ளாப்பாக பார்க்கலாம். அந்த டவுன்ஃபாலை நாங்களும் ஃபேஸ் பண்ணோம். புலி படம் வரும்போது ரொம்ப ஓட்டிட்டானுங்க. நல்லா இது படம் பொம்மை படம் மாதிரி. ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருந்தாரு, எங்களுக்காக அது பண்ணார். பட்டு மார்க்கெட்டிங் சைடில் அது வந்து பார்த்தா டவுன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்கிற ஸ்கிரிப்டுக்கும் அந்த அவங்க சொன்ன கதை வேறு, பட்டு எடுத்த கதை கரெக்டாக பட் ப்ரொமோட் பண்ண இது வேறையாகிடுச்சு. ரொம்ப இதுவாகிடுச்சு. அப்படியே அவர் டவுன்ஃபால் இருக்கும்போது நாங்களும் இது பண்ணோம். அவர் எங்களுக்காக எல்லாமே பண்ணார். அவர் படத்தால் எங்களுக்கு அதிக விஷயத்த சொல்லி கொடுத்தாரு, எங்கள் கூட இருந்தார், ஹோப் கொடுத்தாரு, எல்லாமே பண்ணார். அப்போ நான் ஃபஸ்ட்டு போன படம் வந்து பிகில். அந்த பிகிலில் ஒரு சீனும் அந்த இந்த ரொம்ப கூஷ்பம்ஸ் ஃபுல்லாக கூஷ்பம்ஸ் எனக்கு. முக்கியமாக அந்த ராயப்பன் கேரக்டர் வரும்போது இந்த பிகிலேன்னு கத்துவார் பாருங்க. ஐயோ உண்மையிலே வேறு செஞ்சுட்டா போச்சு. அப்பு முக்கியம் என்னோடய சாய்ஸ். அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன். இது எல்லாம் போயிட்டு இருக்கிற தளபதி கட்சி இதை பற்றி இது பண்ணார். பட் நாங்கள் வார்ம்லி வெல்கம் பண்ணோம். பட் எங்களுக்கு இப்போ சிஎம்மாவும் ஆனார். எல்லாத்துக்கும் நான் சொல்லட்டுமா, எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்கலாம், எவ்வளோ ஆக்டர்ஸ் வேணால் இருக்கலாம். ஆனால் எந்த ஆக்டரும் அவங்க ஃபேன்ஸ் வந்து சொந்தம் கொண்டாட மாட்டாங்க. தான் ஃபேமிலி ஒருத்தரா எங்கள் அண்ணன் யாரும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் சொன்னோம், ஏன்னா அவர் எங்கள் அண்ணன் தான். எங்களுக்காக அவர் வந்து பார்த்தா நல்ல படம் கொடுத்தார், நல்ல பாட்டு கொடுத்தார். நாங்கள் எங்களை நல்வழிப்படுத்தினார். மாஸ்டர் படத்தை ஒரு படமாக ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து கடைசியாக நான் பார்த்த கோட்டு வர அவர் கருத்து அவர் நல்ல இதை தான் சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளோ கிண்டல் கேலியிடம். அவர் அசிங்கப்படும் போது நாங்கள் அசிங்கப்பட்டோம், அவர் சந்தோஷப்படும் போது நாங்கள் சந்தோஷப்பட்டோம். இது இன்னும்
இதெல்லாம் வெறும் ஃபேன் பைத்தியம் இல்லைங்க, இது வந்து ஒரு எமோஷன். ஒரு வீட்டில் ஒரு ஆள் ஜெயிச்சா எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அந்த மாதிரி நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஒரு வீட்டில் ஆள் தோட்டத்தை எப்படி கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி நாங்களும் கஷ்டப்படுறோம். அவர் எங்களுக்காக அதிகமாக பண்ணியிருக்காரு. வீட்டை சொல்லுவாங்க அவனை சோறு போட போகிறான், அவரை சோறு போட போகிறான்னு. இப்போ தமிழ்நாட்டுக்கே அவராங்க படி அளக்கிறாரு. எந்த ஃபோட்டோ நாங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போது எங்கள் கலாச்சாரங்களோ இப்போ அதே ஃபோட்டோ எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் ரேஷன் கடைக்கு போகலாம் நான் மூக்கால் அழுவேன். ஆனால் இப்போது அவர் ஃபோட்டோ பார்க்குறது ரேஷன் கடைக்கு போக வேண்டியதாக இருக்குது. திரும்பி சொல்கிறேன், அவரில் எங்களுக்கு வந்து பார்த்து எல்லாமே அவர் பெண்ட்டார், ஒரு அண்ணன், எல்லாமே. நாங்கள் வந்து ஒர்க்ஷிப் ஒன்றும் பண்ணல அவரை, ஏன்னா அவர் கடவுளும் கிடையாது எங்களுக்கு தெரியும். நல்ல மனசு, நல்ல ஒரு ஆக்டர். அதை தாண்டி எங்கள் அண்ணன் அவர் தட்டி சொல்கிற மாதிரி எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன், நாங்கள் பண்ணுவோம், அவர் சொல்கிற வழியில் நடப்போம். அவருக்கு அந்த படம் ரிலீஸுக்காக தளபதி ஒரு வீடியோ போட்டாருங்க. அந்த வீடியோலாம் பார்த்து ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். எப்போ அட்லி வந்தாரோ தளபதி இதில், அப்போதுலேருந்து எங்களை வந்து உச்சம்தான் சொல்ல முடியும். அந்த உச்சத்தை எங்களால் அடிச்சிக்கவே முடியல. 350 கோடி ஃபஸ்ட்டு, அது இது, ஐயோ 150லேருந்து 250, அப்படியே 350, அந்த கிரேஸை இப்படியே போயிருந்தது. அவரை வந்து பிஸ்னஸ்லேயே அடிச்சிக்க முடியல, எல்லாத்துலேயுமே அடிச்சிக்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் ஒன்றா ஆனாது. ஒரு படமும் நான் தேட்டரில் போய் பார்க்க ஆரம்பித்தேன். தளபதி படம் ரிலீஸ் ஆனாலும் போகிறது எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, தளபதி அந்த மைண்ட் செட்டில் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். முக்கியமாக நான் தளபதிக்காக வீட்லேயும் சண்டை, சொந்தக்காரங்கிட்டையும் சண்டை. அவர் படம் வந்தாலே நான் பார்ப்பேங்க. அது எவ்வளோ மொக்கையாக இருக்கட்டும், எவ்வளோ மோசமாக இருக்கட்டும், நான் பார்ப்பேன். ரிப்பீட்டட் டைமில் பார்ப்பேன், லூப்பாக பார்ப்பேன். என்ன பண்ண முடியும்? வழி மட்டும் தான் எங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கு, அவர் எங்களுக்கு வழி மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்காரு. நாங்கள் தப்பு பண்ணால் அவர் கேட்பார், அவர் தப்பு பண்ணால் நாங்களும் கேட்போம். அந்த உரிமை எங்களுக்கு இருக்குது. ஃபேன்ஸுக்காகறா அவருக்காகறா நாங்கள். திரும்பி சொல்கிறேன், தளபதி விஜய் வந்து பார்த்தா எங்களுக்கு வந்து வெறும் ஒரு ஆக்டர் கிடையாது. அவர் எங்கள் எமோஷன், எங்கள் அண்ணன். முக்கியமாக பீயிங் எ தளபதி அண்ட் பீயிங் எ தளபதி ஃபேன் இஸ் நாட் எ ஈஸி ஒன். ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம். திரும்பி சொல்கிறேன், நான் இன்னும் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருந்து நான் ஒரு படத்தை கூட தேட்டருக்கு போகல. அதுக்கு ரீசன் ஜனநாயகன் இன்னும் வரல. ஜனநாயகனை பார்த்துட்டா வேறு எந்த படமாக இருந்தாலும் நான் பார்க்கணும்னு சொல்லி அது தளபதி படமாகவும் இருந்தாலும் அந்த படத்தை பார்த்தேன். ஏன்னா அவருக்கு நான் கொடுக்குற லாஸ்ட் ரெஸ்பெக்ட் அதுவாக இருக்கும். தளபதி ஃபேனுங்க, வேறு என்னத்தை சொல்கிறது. அமைதியாக இருப்போம், காமாக இருப்போம், நதி போண்டு ஓடிக்கொண்டே இருப்போம். எங்களை அடைக்கலாம் முடியாதுங்க. பாசத்தால் மட்டும் எங்களை தோக்கடிக்க முடியும். அவரும் சரி, அவரும் சரி. அவர் என் லைஃப்பில் வேறு லெவலுங்க. அவர் போடாத சண்டையில் போடாத அவமானமும் இல்லை. ஒன் செகண்ட் சொல்கிறேன், இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் மை டியர் தளபதி ஜோசப் விஜய் அண்ணா. இப்போ இல்லை, நிரந்தரம் தமிழ்நாடு உங்களுக்கு தான். பின்னாடி என்ன மாதிரி உங்கள் தம்பிங்க இருக்கும். இதோட வேறு என்ன வேணுங்க. சைனிங் ஆஃப் DRX.